வணக்கம். நீங்கள் பார்த்து நம்ம என்ன ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எதுலன்னா கொஞ்சம் விளாண்டு வச்சுருக்கேன். எப்படா வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்மெட்டு இந்த கத்தியில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு ஸ்கூலுக்குள்ளே இருக்கோ பார்த்துக்கோங்க வயசு தான். என்னோட கீழே இது ஹெல்மெட் ஒன்று போட்டிருக்கல வீடு நிதிஷ் நைட்டு ஃப்ரெண்டுக்கு ஸ்கூலுங்க. நான் விளாட்றப்ப நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து விளாடுறோம். போய் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் எடுத்துறேன். நம்ம போய் கொரில்லா கிங் அடிக்கப்போம். ஆனால் இந்த வீடியோவில் மட்டும் நான் இது வந்து பார்ட் 1 நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவோம். இந்த கன்னை வச்சு மட்டும்தான் நான் கன்னும் ஃப்ரூட்டு கற்று இந்த குத்துறது காம்பேட் வச்சு தான் விளாடப்போம். கத்தியை மட்டும் கிடையாது. ஏற்கனவே என்கிட்ட ஸ்ப்ரிங் ஃப்ரூட் ஒருத்தவங்க தந்தாங்க நம்மளுக்கு. கன் எடுத்து அடின்னு சொல்லுவோம். போடு கொரில்லா மண்டையா கிங் காங். இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரூட் வச்சுட்டு அடிக்க முடியல. என் குதிரை போகிறான்னு நினைக்கிறேன். கன் எடுத்துக்கிட்டு சுட்டிக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் பண்ண நம்மளுக்கு டேஞ்சர். சிலத்தை குத்தி போடுவாங்க சொல்லிட்டு பக்கத்தில் வர பார்த்தாலே கொஞ்சம் பயம். அவன் வந்து குத்தி போடுவாங்க. பொடி எனக்கு பயமே கிடையாது. போய் அடிப்போம். என்னடா வந்ததுலேருந்து குத்தவே இல்லை. நீ குத்துவாங்க நான் குத்தவே மாட்டேறான். யார் யாருக்கெல்லாம் என்னோடய ஸ்கின்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுவோம். திரும்பிட்டான் அசராத மரம் ஒன்று உங்கது கீழே. அவ்வளோதான். பைபிள் சாப்பிடு போ. அவ்வளோதான். நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து 30 லெவல் போகணும். அடுத்த ஐலாண்டில் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கோம். கொஞ்சம் 20 பண்ணிட்டு கொஞ்சம் இது போட்டாச்சு. போய் திரும்ப குஸ்து எடுத்துகிட்டு வருவோம் வேஸ். நாங்கள் நம்ம ப்ளூ கலரில் இருக்க ஃப்ரூட்டாக இருந்ததுன்னா பெரி. இந்த பெரியை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேஸ். ப்ளூபெரி ஐசில் பெரி ப்ளூ ஐசில் பெரின்னு கிடக்குது. வேண்டாம் தம்பி, கொஞ்சோண்டு ஓசிகள் எடுத்துக்கிறேன் தம்பி. இந்த ஓசிகள் எடுத்து வச்சு அவங்க வந்து பட்டாமா மெட்ருன்னு சொல்லி ஓசிகள் எடுத்து வச்சு பின்னாடி துரத்துறான் பாருங்க. சரி பாய், மன்னிச்சுக்கோங்க. அவன் நினைப்பான் மனசில் அவன் வரதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்திருப்பான். நம்ம வந்து அடிச்சோன்னு அட பேதியில் போவான். அது என் குரங்கலே அப்படின்னு வந்துட்டு என்னடா அது ப்ளீஸ் ஃப்ரூட் இன் நியூ என்னது ப்ளீஸ் ஃப்ரூட் இன் ஐ எம் நியூ. உனக்கு புதுசாக இருந்ததுன்னா உனக்கு ஃப்ரூட் தர முடியாது. அப்படி என்கிட்ட முதல் ஃப்ரூட் இல்லை. ஒருத்தர் வரான் ஃப்ரூட் தந்துடுவாங்க. ஃப்ரூட் அப்புறம் வேஸ் அவங்க கூட அப்படியே போய் நம்ம ஃப்ரூட்டை ஆட்டையே போட முடியுமா? முதல்ல எத்தனை நாள் லெவல் செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரூட் ஸ்பின் பண்ணல கை சும்மா போய் கொரில்லா கிங் அடிக்க போகிறே. 402 பீஸ்ரா. நம்மளுக்கு ஒரு பலியாடு வந்துருக்குது உதவி பண்ணுறது. இவன் குரங்க போய் அடிக்கிறாங்க மீஸ். ராக்கெட் வச்சுருக்கான் ஃப்ரூட்டு. இன்னமும் கொரில்லா பையாவில் இங்கரா போன கொரில்லா. என்னடா அது வித்தியாசமாக பிடிக்கிறான். இவங்க தண்ணிக்குள்ள வந்துட்டான். எப்படிறா அது வித்தியாசமாக பிடிக்கிறான் கீஸ். இவன் பிடிச்சி டான்ஸ் பண்ணுறப்போ இவன் ராக்கெட் தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். கொரில்லான்ட்டான். கொரில்லா மண்டே. ஆன்டி இண்டியன் ஆஃப் கண்ட்ரி ப்ரூட் கண்ட்ரி நான்சென்ஸ் இடியட் பண்ணலாம். இவனுக்கு ஒரு அடி வந்துட்டா போடுத்தல வேணாம் கூட பலியாட வந்துருக்கு. இதுக்கு தாங்க அப்போ நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். இதுக்கு தான் பக்கத்தில் போனால் இப்படி தான் பக்கம் பார்த்து விட்டுருவான்.
நான் அடிச்சிட்டு இருந்தா தம்பி, நான் வந்துட்டேன். நம்மள ஒருத்தவங்க அடித்தோம்ல, அவன் குரங்கு அடிச்சுட்டு இருந்தப்ப நான் அப்படி போயிட்டுருக்குறேன். சரி அவனை டிஸ்டர்ப் பண்ணா நான் டெவலப் பண்ணிட்டோம். கொஞ்சோண்டு குசும்பு பார்த்து விட்டான். இதை முடிச்சு விட்ரு. இந்த அவங்க போயிட்டுருக்குறான் பாருங்க, இவனையும் முடிச்சுட்டாங்க போல. இல்லை இன்னும் அடிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு வாங்க இவனுக்கு போய் உதவி பண்ணுவான். வந்துட்டான்டா தம்பி. குத்துற பவரில் சும்மா முடிச்சு விட்டாச்சு. சூப்பர் சூப்பர் முடிச்சு விட்டாச்சு. சூப்பர் பாய்ஸ். உங்களை மாதிரிலாம் டீமில் வச்சுருக்கிறேன் எனக்கு பெருமையாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். என்ன கேஸ் இந்த கொரில்லா மண்டை அடித்தோன்னா அடுத்த ஊருக்கு போயிடும். ஐயோ இன்னும் ஃபோன் வருது கேஸ். சரி இவங்க திரும்ப ஒரு குசும்பு பண்ணி விட்டுட்டு போயிடணும். ஏதாச்சும் ஒரு கொரில்லாக்கு இங்கே டக்குன்னு அடிச்சுட்டு வரணும் கைஸ். இந்த ஜங்கிள் முடிச்சிருக்கிறோமா, வந்து பார்ட் 1 முடிச்சுப்போம். பார்ட் 2 என்னென்ன பார்க்கலான்னு சொல்லி மட்டும் முடிச்சிடுவோம். நாய் நாய் இவன் வார இடையில வந்துட்டாங்க கைஸ். இவங்களும் வேறு வழியே இல்லை, டக்குன்னு போய் கொடுத்தணும். ஒரு போனார் வந்து அவன் கட் பண்ணி விட்டேன். டக்குன்னு போய் குத்தி முடி போடு. ஸோ இன்னொருத்தவங்க அதை பிடிச்சிக்கூடா, செத்து போடா எதுக்கு அவன்கிட்ட போடா. ஐயோ டக்குன்னு அடிக்கணும் அவனை. ஐயோ டக்குன்னு அடியண்டா. கொரில்லாக்கு எங்கேயாச்சும் போய் அடிச்சுட்டு வந்துடுவான், அவனும் வரமாட்டானு. இந்த நாய்ங்க யாரும் வந்துட்டு இவ்வளோ கடுப்பு எழுப்புறாங்க. நான் அடிச்சுக்கிறேன்டா ப்ளீஸ்ரா. அடுத்த லெவலுக்கு இன்னும் ஒரே ஒருத்தான் அடிக்கணுங்க. எங்கடா போனா அந்த நாய் வேற வந்துட்டு போது. டக்குன்னு எடுறாடு இந்த நாய் தூக்கம். என்கிட்ட வந்தாச்சும் ஒரு நல்லது. சரி கொரில்லாக்கு எங்கேயாச்சும் வந்துட்டான், அவனை போய் முடிச்சு டக்குன்னு முடிச்சு விட்றான். கொடு. ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும், இன்னொன்று மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் என் தங்கச்சி கூட்டிகிட்டு வந்துடுறேன். போன தடவை ஒரு போட்டிருப்பது வந்து ட்ரையல். இப்போ பிளாக் ஹோல்ஸ் போட்டிருப்பது வந்து ட்ரையல். எங்கடா போனீங்க? எங்கடா போனான் கொரில்லாக்கு? நம்ம வச்சு அடிச்சுட்டு இருக்கிறானா? இல்லை எங்கடா போகிற முடிச்சு விட்டா 2 பேரும். அவள் தான் முடிச்சு விட்டு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஐயோ எல்லோரும் வந்து அடி வாங்குறாங்க. நான் முடிஞ்சுட்டேன். அவன் நீயாச்சும் அடிச்சு விட்றான். முடிச்சுட்டான். இதோட வந்து இந்த கேம் ப்ளே முடிச்சுப்போம். சரி பாய் ஃப்ரெண்ட், பிரியாணி கேமிங். பாய். பார்ட் நினச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய்.